இதுதான் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஐயமாக இருக்கிறது. ஏன் இவ்வளோ விவசாயிகள் போராடும்போது இவர்கள் முன்னிலை வரல? இல்ல இவர்களும் பிஜேபி என்ன நினைக்குதோ, அதே மாதிரியான சிந்தனையில் இருக்கிறாங்களாங்கிற சந்தேகம் அ எங்களுக்குள்ள வருது. ஏன்னா, இந்த நேரத்தில வந்து இந்த கட்சிகள்லாம் உடனிருந்து மிக வலுவாக இந்த போராட்டங்கள கொண்டு போகறதுக்கு ஆன முயற்சி எடுக்காம இருக்கலாங்கிற சந்தேகம் ஒரு நாள்ல இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து நடக்காது. தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காத்துட்டு இருந்து நடக்கல. அதுக்கான ஒரு ஆர்கனைசிங் டைம் இருக்கும்ல. அதுக்கான நேரம் எடுத்துட்டு பண்றாங்க. இந்த தேர்தல் நேரத்திலயாவது வந்து எங்களுடைய பிரச்சனைகளை நீங்க செவி சாய்ப்பீங்களா? அப்படிங்கிறதும் வந்து ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கலாம். தேர்தல் நேரத்தில போராடக்கூடாதுன்னு இல்லையே. அகிம்சை வழியில போராடுறத வந்து ஒருத்தங்க வந்து கூட நிற்கிறாங்கன்னா, அவங்கள தூண்டி விடுறாங்கன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு எதுக்கு தூண்டணும்? ஒருத்தருடைய பிரச்சனை, அது அறவழியில எங்களுக்கு போராடுறதுக்கான உரிமை இருக்குது. டெல்லி இருக்கக்கூடிய போலீஸ் அணுகுமுறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்டுப்பாட்டில் இருந்து செயல்படக்கூடியது இல்ல. டெல்லியில இருக்கக்கூடிய காவல்துறையும் வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து செயல்படுறாங்க. பஞ்சாப் போன்ற பகுதிகளில் இருந்து போராடக்கூடிய விவசாயிகள் மிகவும் மன வலிமை பெற்றவர்கள். அவர்கள் வந்து சாவுக்கும் அஞ்சாத மக்கள். அதனால வந்து அவர்களை வந்து துணை இராணுவத்தை கொண்டு வந்து மிரட்டி விடலாம் அப்படிங்கிற தப்பு கணக்க வந்து மோடி அரசாங்கம் வந்து போடக்கூடாது. செட்டில் ஆகுறதுக்கான ஆயத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர்கள் அந்த நேரத்தில வந்து இந்த மாதிரி கலைக்கணும், தொடர்ந்து பழையபடி எங்கே ஒரு இடத்துல உட்காந்துருவாங்களோ அப்படிங்கிற அச்சத்தில தான் வந்து இந்த ட்ரோன் மூலமாக வந்து கண்ணீர் புகை குண்டு வீசுறதோ, இல்ல வந்து காவல்துறை இல்ல இராணுவத்தை கொண்டு வந்து அடக்கக்கூடிய வேலைகளோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் களைய மாட்டாங்க. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. டெல்லியில விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறத விட, டெல்லிக்குள்ள விவசாயிகள நுழைய விடாம ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்காங்க. போலீஸாருக்கும் விவசாயிகளுக்கும் மத்தியில. எங்க இருந்து ஆரம்பிச்சது சார் இது? 2020ல பல விஷயங்கள வந்து கொண்டு வராங்க. சட்டங்கள விவசாயிகளுக்கு எதிரா. இத திரும்ப பெறணும்னு சொல்றாங்க. திரும்ப பெற்றுட்டாங்க. அதுதான் திரும்ப பெற்றுட்டாங்கல்ல. திரும்ப எதற்கு இன்னொரு போராட்டம் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. 2020ல வந்து அ 3 வேளாண் சட்டங்கள கொண்டு வந்தாங்க. அந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராட்டம் ஆரம்பிச்சது. ஆனா, அந்த 3 வேளாண் சட்டங்களை மட்டும் எதிர்க்கல. இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன அந்த எம்.எஸ்.பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலை வந்து அதாவது உற்பத்தி செலவு எவ்வளவோ, அதிலிருந்து 50% சேர்த்து குறைந்தபட்ச ஆதார விலைய நிர்ணயிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒட்டுமொத்த இந்தியால இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையும் அப்போ வச்சிருந்தாங்க. அந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து 2020ல் போராடும்போது, இந்த எம்.எஸ்.பியும் நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் ஒரு சட்டமாக கொண்டு வரணுங்கிறது தான் கோரிக்கையாக இருந்தது. அப்போ இந்த 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற பிறகு, நாங்கள் இதை கொண்டு வருகிறோம். நாங்க இத எம்.எஸ்.பிய கொண்டு வரோம்ன்னு சொன்ன அரசு இதுவரைக்கும் செய்யல. அப்போ வந்து அந்த முக்கியமான கோரிக்கையாக இந்த எம்.எஸ்.பிய வந்து நீங்க அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு கோரிக்கை மட்டும் இல்ல. இப்போ இந்த 2024ல இப்ப போயிருக்கிற விவசாயிகள் வந்து மேலும் சில கோரிக்கைகள வைக்கிறாங்க. அப்ப வந்து போராடின விவசாயிகள் இறந்தாங்க இல்லைங்களா? அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டணும். 4 விவசாயிகள் மீது வந்து கார் ஏற்றி ஒரு அமைச்சருடைய மகன் வந்து கார் ஏற்றி லக்கிம்பூர். கொன்னாங்க. ஆமா. அந்த 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 அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். விவசாயிகளினுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணணும். இப்படிங்கிற கோரிக்கைகள வச்சு வந்து இப்போ போயிருக்கிறாங்க. அரசு விவசாயிகளுக்கு நண்பன் அப்படின்னு சொல்ல அரசு, விவசாயிகளுடைய வருமானத்தை நாங்கள் இரட்டிப்பாக்குவோம்னு சொன்ன இந்த மோடி அரசானது அத செய்யல. மாறாக குறைஞ்சு தான் போயிருக்குது. 1.4% வந்து குறைஞ்சு தான் போயிருக்குது விவசாயிகளுடைய வருமானம். அப்போ தொடர்ந்து இதே நிலைமையில போய்க்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு நாளைக்கு இந்தியாவில் தோராயமாக 30 விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதாக வந்து வயர் ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ அந்த மாதிரி சூழல் இருக்கும்போது, இனியும் மக்கள் வந்து இந்த குறைந்தபட்ச ஆதார விலைக்காக போராடாம எப்படி இருக்க முடியும்? அப்போ போராடும்போது அரசு குறைந்தபட்சம் அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தணும். அத செய்யாம தொடர்ந்து வந்து வேற எல்லையிலிருந்து உள்ளார வர்ற மாதிரி வந்து அவர்களுக்கு வந்து சாலைய மறிச்சு, ட்ரோன் மூலமாக வந்து குண்டுகள் அதாவது புகை குண்டுகள் வீசுறதும், ரப்பர் குண்டுகள் அடிக்கிறதும்,
ஒரு விவசாயிகள் மீது ஒரு வன்முறையை தான் வந்து இந்த அரசாங்கம் நடத்துறதாக நாங்க பார்க்குறோம். 2021 டிசம்பர்ல கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 3 சட்டங்களையும் நாங்க திரும்ப பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலேயே நிறைவேற்றுனாங்க. 2022 முடிஞ்சது, 2023 முடிஞ்சது, 24 தேர்தல் நெருங்குற நேரத்துல இவ்ளோ நாள் விட்டுட்டு ஏன் இப்ப இந்த போராட்டம்? அவர்களுக்கு எப்போ வந்து விவசாயிகளுக்கு அதாவது இது ஒரு நாள்ல இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து நடக்காது. தொடர்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காத்துட்டு இருந்து நடக்கல. அதுக்கான ஒரு ஆர்கனைசிங் டைம் இருக்கும்ல. அதுக்கான நேரம் எடுத்துட்டு பண்றாங்க. இது எலக்ஷன் நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்கன்னா, அத அப்படி நாம எடுத்துக்க முடியாது. 1 வருஷம், 2 வருஷம் பார்த்தாங்க. எதுவுமே பண்ணல. அப்ப பண்ணலன்னும்போது இந்த நேரத்திலயாவது நம்ம பண்ணணும். நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் தேர்தல் தான். இந்த தேர்தல் நேரத்திலயாவது வந்து எங்களுடைய பிரச்சனைகளை நீங்க செவி சாய்ப்பீங்களா? அப்படிங்கிறதும் வந்து ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கலாம். தேர்தல் நேரத்தில போராடக்கூடாதுன்னு இல்லையே. தேர்தல் இன்னும் வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் வரலல்ல. ஸோ, அதுக்கு முன்பாவது கேட்டோம்னா, நம்மளுடைய கோரிக்கை செவி சாய்க்குமாங்கிற ஒரு நப்பாசை தானே. இல்ல இந்த கேள்வி நான் ஏன் கேட்டேன்னா, 2020ல விவசாயிகள் போராட்டம் 21ல ஜனவரிக்கு பிறகு போராட்டம் கொஞ்சம் மும்முரமாகும்போது, கொஞ்சம் தீவிரமடையும்போது, காங்கிரஸுக்கு இதுல ஏதோ ஒரு இடத்துல பங்கு இருக்கு. விவசாயிகள தூண்டிவிட்டு அ அ ஆளும் கட்சிக்கு எதிரா திருப்புறாங்க விவசாயிகள அப்படின்ற ஒரு பேச்சுக்கள், கிசுகிசுக்கள், சர்ச்சைகளா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த முறையும் அதே மாதிரியான பேச்சுக்கள் எழத் தொடங்கி இருக்கா ஒருவேள? பாஜகவுக்கு நெருக்கடி குடுக்க விவசாயிகள திருப்பி விடுறாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, தொடர்ந்து முதல்ல அகிம்சை வழியில போராடுறத வந்து, ஒருத்தங்க வந்து கூட நிக்கிறாங்கன்னா, அவங்கள தூண்டி விடுறாங்கன்னு சொல்லக்கூடாது. இது எல்லா போராட்டத்துக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு எதுக்கு தூண்டணும்? ஒருத்தருடைய பிரச்சனை, அத அறவழியில எங்களுக்கு போராடுறதுக்கான உரிமை இருக்குது. யாராவது சப்போர்ட் கேட்டாங்கன்னா, சப்போர்ட் பண்ணலாம். இல்ல ஏன் ஏன் இத வந்து ஒருத்தங்க தூண்டி விட்டாங்கன்னு சொல்லணும்? அன்னைக்கு போராடின விவசாயிகளுக்கு இன்னைக்கு போராடினது தெரியாதுங்களா? ஸோ இத தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி, நாம இந்த இடத்துல ஒரு அதுக்கு வேற ஒருத்தர் மேல காரணம் போட்டு, இதை மக்கள் செய்யவே இல்லை அப்படின்றத வந்து தொடர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு செயலாக தான் பார்க்க முடியும். அதனால அந்த கட்சி தூண்டி விட்டது, இந்த கட்சி தூண்டி விட்டதுன்னு பார்க்காம, இது விவசாயிகள் பிரச்சனை. விவசாயிகள் போராடுறோம். நீங்க அவங்க தூண்டி விட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, நீங்க அங்க எங்க சோர்ஸ் கிடைக்குதோ அங்க போய் அவங்கள பிடிச்சுக்கோங்க. இது எங்கள் விவசாயிகளின் பிரச்சனை. விவசாயிகள் போராடுறோம். விவசாயிகளோட போராட்டம் முழுக்க முழுக்க ஒரு பக்கம் இருந்தாலும், இது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருந்தா, விவசாயிகளுக்காக விவசாயிகள் இறங்கணுன்ற ஒரு அவசியம் இருந்திருக்காது. அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டும், காங்கிரஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அவங்களே களத்துல இறங்கியிருப்பாங்க. விவசாயிகளுக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம் அப்டின்ட்டு. இந்த முறை ஏன் அவங்க மௌனம் காக்குறாங்க? இதுதான் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஐயமாக இருக்கிறது. ஏன் இவ்வளோ விவசாயிகள் போராடும்போது இவர்கள் முன்னிலை வரல? இல்ல இவர்களும் பிஜேபி என்ன நினைக்குதோ, அதே மாதிரியான சிந்தனையில் இருக்கிறாங்களாங்கிற சந்தேகம் அ எங்களுக்குள்ள வருது. ஏன்னா, இந்த நேரத்தில வந்து இந்த கட்சிகள்லாம் உடன் இருந்து மிக வலுவாக இந்த போராட்டங்கள கொண்டு போகறதுக்கு ஆன முயற்சி எடுக்காம இருக்கலாங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. தொடர்ந்து ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்டின்னா, நாங்க வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலைய வந்து உறுதிப்படுத்துவோம் அப்டின்ற மாதிரி. அந்த ஒரு ஆதரவு அப்டிங்கிறது நாங்க உறுதிப்படுத்துவோம் அப்டின்ற ஒரு ட்வீட்டோடயோ, இல்ல ஒரு ஒரு வாக்கியமாவே முடிஞ்சிருமோ அப்டின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல எல்லாருக்கும். ஆமாங்க. அதுதான் தொடர்ந்து அவர் மட்டும் பேசுறாரு. அவர் கட்சியில இருக்கிறவங்க பேசாம, அந்த கட்சியை வந்து அ தொடர்ந்து இதுக்கு ஆதரவாக களம் இறக்கி விடாமல் இருக்கிறது வந்து, இது வெறும் ஒரு பேச்சுக்கான ஒரு ட்வீட். அது மட்டுமே எல்லாத்தையும் உறுதி செஞ்சிரும் அப்படிங்கிற இது இல்ல. காங்கிரஸும் வந்து இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்பதாக இருந்தால், காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் விவசாயிகளுடைய சேர்ந்து போராட்டத்தை செய்யணும். அவங்க தூண்டி விடுறாங்க, இவங்க தூண்டி விடுறாங்கலாம் இல்ல. மக்களின் பக்கம் நிற்கிறது தான் மக்களாட்சி அதனுடைய அழகு இருக்கிறது. அதனால மக்களின் பக்கம் எதிர்க்கட்சிகள் அனையும் சேர்ந்து நிக்கணும். நிப்பாங்களா? நிப்பாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பா இருக்கு. எதிர்பார்ப்பா இருக்கு. பட் நிப்பாங்களா? அப்டின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க ஆமாங்க. எதிர்பார்க்கிறீங்க நிக்கணும் ம். அப்டின்ட்டு விவசாயிகளுக்காக. பட் அவங்க சைட்ல இருந்து இல்ல நிப்பாங்களா? வருவாங்க. நான் எவ்ளோ பிளவுகள் இருக்காங்க. நிச்சயம் வருவாங்க. ஏன் அப்படின்னா, அவர்கள் வந்து அ பல்ஸ் பார்ப்பாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த போராட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தும், தொடர்ந்து அவங்க வந்து இதனோட சேர்ந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல ஏன்னா 3 வேளாண் சட்டங்களை அரசு நாடாளுமன்றத்துல மசோதாவா கொண்டு வரும்போது, இது வந்து கார்ப்பரேட் மயமாக்கப்படுது. விவசாயத்தையே வந்து கார்ப்பரேட் மயமாக்குற ஒரு நோக்கத்துல தான் இத கொண்டு வராங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்ப காங்கிரஸ் மேல வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் இதுதான். கார்ப்பரேட் மயமாதல் காங்கிரஸ் காலகட்டத்துல தான் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. இப்ப காங்கிரஸ் எப்படி ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த நேரத்துல எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஆதரவு தெரிவிக்கிற மாரி தெரிவிச்சுட்டு, ஒருவேள அவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்களும் இத தானே கையாளுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதாவது இன்னைக்கு பிஜேபி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அத்தன விஷயங்களுமே வந்து இவங்க சொல்ற காரணம்,
தொடர்ந்து காங்கிரஸ தான் குற்றம் சாட்டுறாங்க. 10 வருஷமா ஆட்சியில இருக்கிறாங்க. இவர்கள் என்ன செஞ்சேன்னு சொல்லாம, தொடர்ந்து காங்கிரஸ் வந்து இதுதான் காங்கிரஸ் தான் ஆரம்பிச்சது. ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, இந்த கார்ப்பரேட் மயமாக்கக்கூடிய இந்த த விவசாயிகள் இதுவா இருந்தாலும் சரி, தொடர்ந்து காங்கிரஸ் மேல குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஏன் காங்கிரஸ குற்றம் சாட்டுறீங்க? பிஜேபி இப்ப ஆளக்கூடிய அதிகாரத்தில் கடந்த 10 வருஷமாக இருக்கக்கூடிய அரசாங்கம், நீங்க செய்யறத சொல்லணும். அத விட்டுட்டு அவர்கள் கொண்டு வந்தாங்க, அவர்கள் கொண்டு வந்தாங்க. அவங்க வேண்டான்னு தானே பிஜேபி கொண்டு வந்தாங்க மக்கள். தொடர்ந்து அதையே பிஜேபி செஞ்சுக்கிட்டு காங்கிரஸ் மீது குற்றம் சாட்டிட்டு இருக்கிறது வந்து, அத சரியா பார்க்க முடியாது. காங்கிரஸும் வந்து தடமாறி போகக்கூடிய சூழல்ல இருந்தது அப்படிங்கிறத நம்ம மறுக்கக்கூடாது. ஆனால், குறைந்தபட்சம் காங்கிரஸ் வந்து மக்களினுடைய நாடித்துடிப்புக்கு ஏற்ப, மக்களினுடைய கோரிக்கைக்கு ஏற்ப சில விஷயங்களை வந்து செய்தது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா 2013 நிலம் கையகப்படுத்தும் மற்றும் மறுகுடியமறு சட்டம். எல்ஏஆர்ஆர். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒ பெரும்பாலும் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு நிலையில தான் இருந்தது. அதனால காங்கிரஸ் சில நேரங்கள் தடம் புரளும்போது, மக்களினுடைய எதிர்ப்பு, எதிர்க்கட்சிகளினுடைய எதிர்ப்பு இருக்கும்போது, அதற்கு தகுந்த மாரி இசைஞ்சு போனது. ஸோ அந்த மாதிரி காங்கிரஸ் வரும். நிச்சயமாக அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால், இந்த விஷயங்களை செய்வார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 2 பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்தியா கூட்டணியில இருக்க ஆம் ஆத்மி டெல்லியில ஆளும் கட்சியா இருக்காங்க. எதிர்க்கட்சி அதான் டெல்லியில ஆளும் கட்சியா இருக்காங்க. அவங்க எதிர்க்கட்சி கூட்டணியில இருக்காங்க. ஆனா, ஒரு பக்கம் மத்தியில ஆளும் கட்சியா பாஜக இருக்காங்க. ஆனா 2 பேருமே டெல்லியில விவசாயிகள கையாள்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கையாள்றாங்க. அங்க சட்டம் சீர்கேடு வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலும் அத தான் பண்றாரு. மத்திய அரசு தன்னுடைய அரசுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக அவரும் அதே தான் பண்றாங்க. இப்ப விவசாயிகள எந்த அரசா இருந்தாலும் சரி, ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, விவசாயிகள கையாள்ற விதம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்ல. இது நிச்சயமாக வந்து விவசாயிகள கையாள்றதுல வந்து ஆளும் அரசுகள் வந்து தவறுகள் செய்கிறது. தொடர்ந்து ஒடுக்குமுறை இந்த விவசாயிகள் வந்து எவ்வளோ அவங்களுடைய பலம் இருந்துரும். ஒரு குறிப்பிட்ட அளவு தானே அப்படிங்கிற நோக்கத்தில செயல்படுறாங்களோ அப்படிங்கிற அந்த மாரி தான் கோணத்தில பார்க்க முடியுது. இன்னொன்னு வந்து டெல்லி இருக்கக்கூடிய போலீஸ் அணுகுமுறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்டுப்பாட்டில் இருந்து செயல்படக்கூடியது இல்ல. டெல்லியில இருக்கக்கூடிய காவல்துறையும் வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து செயல்படுறாங்க. அப்படி இருக்கும்போது, இது அரவிந்த் கெஜ்ரிவால் இதில செயல்படுறாரு. அவர் ஆளுங்கட்சி அங்க, அங்க ஏன் அப்படி செயல்படுறாருன்ற இது நேரடியான கேள்வி வந்து இங்க எடுத்துக்க முடியாது. இதையும் வந்து மத்திய மௌனமா அரசாங்கம் இருக்காரு தான் ஆனா. மௌனமாக இருக்கிறாரு. அவர் எல்லா நேரத்திலும் தான் மௌனமா இருக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்றது நமக்கு தெரியல. அவர பத்தின விஷயங்கள் நம்ம இங்க பேசக்கூடிய இல்ல. இது வந்து காங்கிரஸ் இதில என்ன பண்ணுது? இங்க பிஜேபி அரசு என்ன பண்ணுது? அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. இவர்கள் ட்விட்டோட நிறுத்தியிருக்கிறாங்க. கூட சேர்ந்து போராடணும் அப்படிங்கிறது தான் நம்ம இல்ல கோரிக்கை. எப்படி டெல்லி அரசு என்ன பண்றாங்கன்னு எடுத்துக்காம இருக்க முடியும்? டெல்லியில வந்து ஆம் ஆத்மி தான் இருக்காங்க. பஞ்சாப் விவசாயிகள் தான் அந்த போராட்டத்துக்கான முக்கிய காரணமா இருக்காங்க. முக்கிய விவசாயிகள். இப்ப பஞ்சாப்லயும் ஆம் ஆத்மி தான் ஆட்சியில இருக்காங்க. அப்ப கண்டிப்பா அவங்களுடைய பங்களிப்பு விவசாயிகள் பக்கம் இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துதானே ஆகுதுங்க. ஆமா. அவங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதுனால தான் குறைந்தபட்சம் அவ்வளோ தூரமாவது வரவிட்டுருக்கிறாங்க. நீங்க இல்ல அப்படின்னா வந்து தொடர்ந்து அந்தந்த கிராமங்கள்லயே முடக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க போராட்டத்தை வந்து ஒடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, அந்தந்த கிராமங்கள், அந்தந்த மாவட்டங்களிலே வந்து அவர்களை தடுத்து நிறுத்தலாம். அப்போ குறைந்தபட்சம் ஒரு அளவுக்காவது இவங்க இவ்வளோ தூரம் இப்ப அந்த எல்லை வரைக்கும் வந்திருக்கிறாங்க அப்படின்னும்போது, அங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசு வந்து அத அத ஆதரிக்கலனாலும் அமைதி காத்து அவர்களை போராடக்கூடிய ஒரு இடத்துக்கு விட்டிருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. ம். இப்ப பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னீங்க? விவசாயிகள் தானே இவங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்டீங்க. ஆனா 2020, 21ல நடந்த அந்த போராட்டமே நமக்கு காட்டிருச்சு. இவங்க எவ்வளோ நாளைக்கு உட்கார போறாங்க அப்படின்னு பேசினவங்க எல்லாருமே 13 மாதங்கள் கழித்து மத்திய அரசே வந்து அத திரும்ப பெறுற மாதிரி ஆன ஒரு வலிமை இருந்துச்சு அங்க விவசாயிகளுக்கு. இப்ப என்ன கேள்வின்னா, ஒரு முறை தான் அது பாசிபிளா? அந்த அவ்ளோ பெரிய மாஸான போராட்டம் அப்படிங்கிறது ஒரு முறை தான் பாசிபிள். திரும்பவும் அதே மாதிரி முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு போராட்டத்த எடுக்கும்போது, அரசு வந்து மத்திய அரசு வந்து போலீஸ விட்டு இப்டி முடக்குறாங்க. தரைக்கல்லெல்லாம் ஆணிய வச்சு, அவங்க நடந்து வர பாதைகள்ல வந்து முட்புதர்கள்லாம் வச்சு, நெறைய இவ்ளோ இடர்பாடுகள் குடுக்குறாங்க அப்டின்னும்போது எதுக்காக? இது இவங்க மோடி அரசு இன்னைக்கு மட்டும் பண்ணல. இது அப்ப முன்னாடி 21 அந்த இது அப்பவே அந்த போராட்டத்தின் போதே வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சாங்க. இவர்களுக்கு வந்து விவசாயிகளை இந்த மாரி போராடும் மக்களை ஒடுக்குவதற்கு இவர்கள் இந்த மாதிரி கையாள்றது, இது புதுசல்ல. இது ஏற்கனவே செஞ்சது தான். ஆனாலும் தொடர்ந்து இன்னும் ஏற்கனவே செஞ்சத விட இன்னும் அதிகப்படியான விஷயங்கள செஞ்சு, போராட்டங்களை வெளிய வரக்கூடாது. இன்டர்நெட்ட வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது. ஏன்னா வெளிய தெரிஞ்சிடக்கூடாது. மீடியாவ வந்து இத பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாம் இவங்க செஞ்சு, இத ஏதாவது ஒரு வழியில மக்களுக்கு வேற இந்திய மக்களுக்கு ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இது பரவக்கூடாது
அப்படிங்கிற அந்த விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்க என்னதான் மூடி வச்சாலும், இந்த நெருப்ப நீங்க மூடி வச்சாலும், அந்த புகை வெளிய வரதான் செய்யும். தொடர்ந்து இந்த போராட்டம் அன்னைக்க விட இனி வந்து இன்னும் அதிகமாக தான் வரும். இப்ப வந்து இங்க நம்மளுடைய தமிழகத்துல கூட வந்து நம்ம மேல்மா சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகளோ, இல்ல மற்ற விவசாயிகளோ வந்து இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த போராட்டம் அங்க மட்டும் தான் இல்ல, எல்லா இடத்திலயும் தேவைப்படும் சூழல் ஏற்பட்டால், இங்க இருந்தும் மக்கள் அதற்கு ஆயத்தமாக தயாரா இருக்கிறாங்க. ரெடி ஆயிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரெடி மக்கள். ஆயிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலயும். ஆமா. தமிழ்நாட்டுல மட்டும் எடுத்துக்கலாமா? இல்ல தென் தமிழகம் முழுக்கவும் தென் எடுத்துக்கலாமா? தமிழகமும் வந்து தயாராகும். இவர்கள் கூடிய விரைவில் இவர்களுக்கு வந்து எந்த பதிலும் சாரி சொல்லல அப்படின்னு தென்னிந்தியா. தென்னிந்தியா, தென் ஆ. தென்னிந்தியா. ம். சரிங்களா? தென்னிந்தி அதனால வந்து மக்கள் இங்கேயும் தயாராகக்கூடிய சூழல்ல தான் இருக்காங்க. ம். ஓகே. இப்ப இந்த போராட்டத்தின் மூலமா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா எப்படி? நிச்சயமாக. போராட்டம் வந்து தீர்வுக்காக தான் நம்ம போறது. அப்போ தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நிச்சயம் தீர்வு கிடைக்கும்னு நம்புறோம். இது இன்னும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கா? ராணுவம் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவர்கள் ராணுவத்தையும் இறக்குவாங்க. அதுக்கு ஏன்னா துணிந்தவர்கள் தான். ஆல்ரெடி துணை ராணுவம் அங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் இறக்குவார்கள். ஆனாலும் விவசாயிகள் அதுவும் குறிப்பாக பஞ்சாப் போன்ற பகுதிகளில் இருந்து போராடக்கூடிய விவசாயிகள் மிகவும் மன வலிமை பெற்றவர்கள். அவர்கள் வந்து சாவுக்கும் அஞ்சாத மக்கள். அதனால வந்து அவர்களை வந்து துணை ராணுவத்தை கொண்டு வந்து வந்து மிரட்டி விடலாம் அப்படிங்கிற தப்பு கணக்க வந்து மோடி அரசாங்கம் வந்து போடக்கூடாது. அதனால நிச்சயமாக நீங்க சொன்ன மாரி அவங்க ஒரு இடத்துல செட்டில் ஆகாம இருக்கலாம். செட்டில் ஆகுறதுக்கான ஆயத்தம் நடந்துகிட்டு இருக்குது. அவர்கள் அந்த நேரத்தில வந்து இந்த மாதிரி கலைக்கணும், தொடர்ந்து பழையபடி எங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துருவாங்களோ, அப்படிங்கிற அச்சத்தில தான் வந்து இந்த ட்ரோன் மூலமாக வந்து கண்ணீர் புகை குண்டு வீசுறதோ, இல்ல வந்து காவல்துறை இல்ல ராணுவத்த கொண்டு வந்து அடக்கக்கூடிய வேலைகளோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் களைய மாட்டார்கள். அரசுடனான பேச்சுவார்த்தை விவசாயிகளோட எப்ப நடந்தாலும் சரி, எதுலயுமே வந்து பிரதமர் அவர்கள் பங்கேற்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒண்ணு அமித்ஷா வராரு, அப்படி இல்லாட்டி பியூஷ் கோயல், மற்ற விவசாயம் சார்ந்த அமைச்சர்கள் தான் வராங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏன் பிரதமர் அவர்கள் முன்னாடி வந்து எதுலயுமே கலந்துக்க மாட்டேங்கிறார்? பிரதமருக்கு குறிப்பா விவசாயிகள் பிரச்சனையில. பிரதமருக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. இத பத்தி பேசவே தெரியாது. அதுதான் நம்ம சொல்லணும். பிரதமருக்கு வந்து கோயில பத்தி ராமர் கோயில் பத்தி பேசுறதோ, அது வேற ஏதாவது அந்த மாதிரி தான் பேசத் தெரியும். ஆக்கப்பூர்வமான செயல்கள் பேசத் தெரியல. தெரிஞ்சது அப்டின்னா எ அவர் வந்து எ என்ன பேசுவாரு. மாதிரியான ஆக்கப்பூர்வமான செயல்கள்? இப்ப இந்த விவசாயிகளுடைய போராட்டம் நடக்குதுல்ல, இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் தானே. இந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகள் வந்து பேசுறதுக்கு கூட அவர் வரல அப்டின்னா, அவர் வேற என்ன வேலை செய்றாரு? 60% மேல வந்து இல்ல பேச விவசாயிகள் தெரியாதுன்னு சொன்னீங்க. அதனால கேட்கிறேன். அப்ப பேசத் தெரிஞ்சிருந்தா அவர் வந்திருக்கணும்ல. இதுவரைக்கும் விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு அவர் தேர்தல் வாக்குறுதிகள குடுத்தார்ல, அன்னைக்கு தெரிஞ்ச மாரி தானே குடுத்தாரு. அதுக்கப்புறம் எப்ப பேசியிருக்கிறார்? அப்ப இது நடந்த நடந்த எல்லா பேச்சுவார்த்தைகள்ல அவர் கலந்துக்கலல்ல. அப்ப அதுலருந்து என்ன தெரியுது? அவருக்கு தெரியல, அதனால பேச வரல. அப்படிதான் நாங்க எடுத்துப்போம். ஒரு பிரதமர் நாட்டின் தெரியலன்னா விவசாயம் சார்ந்து பிரதமருக்கு எதுவுமே தெரியல. விவசாயிகளுடைய வலியும் தெரியல, விவசாயிகளுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியல. அப்போ இவர்களோட வந்து பேசி என்ன நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற அவருடைய நம்பிக்கையின்மையின் காரணமாக அவர் வரல. அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். குறைந்தபட்சம் அவர் அறிக்கையாக தரணும்ல. அதுவும் இல்ல அப்படின்னும்போது அப்புறம் தெரியல தான், அதனால தான் வரல. அங்க இருக்கக்கூடிய சோர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, விவசாயிகள் மிரட்டப்படுறாங்க. விவசாயிகள் மட்டும் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் யாருமே போராட்டத்துல கலந்துக்க கூடாது அப்டின்ட்டு, போலீஸ் வந்து மிரட்டுறதும், டிராக்டர்கள் கொடுக்கக்கூடாது, டிராக்டர்களுக்கு போடுறதுக்கு டீசல் குடுக்கக்கூடாது, மக்கள் யாரும் போராட்டத்துல கலந்துக்க கூடாது, இப்படிலாம் சொல்றாங்க அப்டின்ட்டு. இது எந்த அளவுக்கு உண்ம? இது எல்லா இடத்துலயும் செய்யக்கூடியது தான். அங்க மட்டும் இல்ல. எல்லா இடத்துலயுமே வந்து ஆளும் தரப்பினருடைய ஆளும் வர்க்கம் வந்து இந்த மாதிரியான வேலைகள செய்யும். ஆனா, அதையும் தாண்டி தான் வந்து எல்லா போராட்டங்களும் இன்னைக்கு நடக்குது. அதனால அவர்கள் அந்த மாதிரி தடுக்கிறதுனால வந்து இந்த போராட்டம் வந்து அ ஓஞ்சிராது. ஏதாவது ஒரு வழிகள்ல வந்து தயார்படுத்திக்கிட்டு வரக்கூடிய வேலைகள தான் செய்வாங்க. ஆனா தடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி, அது மிரட்டலா போய் முடியும்போது, அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இப்ப நீங்களே கூட அத ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு விவசாயியா. அ நீங்க ஒரு போராட்டம் அறிவிக்கிறீங்க. பட் உங்கள சார்ந்து இருக்கவங்க யாரும் உங்க கூட போராட்டத்துல வந்து கலந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக, நெறைய வேலைகள் ஆளும் அரசு பண்ணும்னு சொல்றீங்கல்ல. இப்ப என்ன மாதிரியான இடையூறுகள் நீங்க இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி? இல்ல இப்ப இவங்க வந்து இந்த மிரட்டும்போது 100 பேர் வருவாங்கிற இடத்துல ஒரு 40 பேர் வந்துருவாங்க. இவங்க இந்த 60 பேர வேணா அந்த மிரட்டி வைக்கலாம். ஆனா, அந்த போராட்டம் நிக்காது. இவர்கள் தொடர்ந்து மிரட்டக்கூடிய வேலைகள் செய்வார்கள். அந்த மிரட்டலுக்கு கொஞ்சம் சில விவசாயிகள் பயப்படுவாங்க. ஆனா, எல்லாரும் அதுக்கு பயப்பட மாட்டாங்க. வருவாங்க. அப்படி இருக்கும்போது 50,000 மக்கள் சேர வேண்டிய இடத்துல நிச்சயமாக ஒரு 30,000 மக்களாக சேர தான் செய்வாங்க. இந்த மிரட்டல்கள் வந்து நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தையும், ஒரு பயத்தையும் ஏற்படுத்துது அந்த மக்கள்ட்ட. ஆனா, எல்லாருமே அந்த மாரி கிடையாது.
அதில மக்கள் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அதையும் தாண்டி வராங்க. ஒருவேளை இந்த போராட்டத்தின் காரணமா விவசாயிகளுடைய இந்த சட்டத்த நான் திரும்ப பெறேன். உங்களுடைய கோரிக்கைய நாங்க நிறைவேற்றுறோம் அப்டின்ட்டு பாஜக அரசு சொல்லிட்டாலும் கூட, அது அரசுக்கு எந்த அளவுக்கு சாதகமா அமையும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசுக்கு சாதகமான குறைஞ்சபட்சம் எம்எஸ்பி வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு கோரிக்கை அதுதான். எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, நிச்சயமா இவர்கள் மீது ஒரு மக்களுக்கு ஒரு இது வந்து ஒரு நம்பிக்கை கூட வரும். பரவாயில்ல நம்ம கேட்டத பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு இது. இது வந்து பாஜகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அவங்க அத நிச்சயமா பண்ணி விட்டுட்டு போனாங்கன்னா, அது அவங்களுக்கு ரொம்ப நல்லது தான். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழல் பார்த்தோம்னா, எலக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்க நேரத்துல வரக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாமே நார்த் இந்தியன் சைட்ஸ்ல வரக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே பாஜக வெற்றி பெறும் 3வது முறையாக அப்படின்னு தான் வருது. ஸோ இந்த முறை விவசாயிகள் போராட்டம் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு திருப்பம் வந்து இந்த 3 நாட்களா நமக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நிச்சயமா ஏற்படுத்தும். ஏற்படுத்தும். இவர்கள் வந்து செவி சாய்க்காமல் தொடர்ந்து அந்த அடக்குமுறையை கையாண்டு மக்களுடைய கோரிக்கை, விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்கல அப்படின்னா, இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். நிச்சயமா இந்த போராட்டம் எந்த அளவுக்கு தீவிரமா போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து விரிவா பேசுவோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.